அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் யூபிஐ பே ஃபீச்சர் ஃபோர்ஸ்க்கு 123 பே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா, நிறைய பேர் ஜாயின் பண்ணதாக தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பாப்புலரான காமர்ஸ் வெப்சைட் ஒன்று இந்தியாவில் ஷட் டவுன் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஷாமியும் ஆப் த்ராட்லிங் சீட்டிங்கில் வந்து மாட்டியிருக்கதா தெரியுது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 796 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் வந்து இது வழியாக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் March 8 அன்றைக்கி இந்தியாவில் என்பிசிஏ அண்ட் ஆர்பிஐ வந்து கொலாபரேஷனோட வந்து 123 பே, அதாவது யூபிஐ 123 பே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஃபீச்சர் ஃபோன் வச்சுருக்கிறவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது இந்தியாவில் அந்த அளவுக்கு ரீச் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஜாயின் பண்ண யூசர்ஸுடைய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளுக்குள்ளே வந்து 37,000 கிட்ட வந்து இதில் யூசர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக நடக்கிறதா தெரியுது. ஸோ இந்தியாவில் இவ்வளோ தூரம் கேஷ்லெஸ் பேமெண்ட்டுக்கு வந்து ரீச் இருக்கிறதுனால வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதே சிஸ்டத்தை வந்து குளோபலாக, அதாவது சிங்கப்பூர், மலேசியா இங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா தெரியுது. இந்தியாவில் ரீசெண்டாக பாப்புலராக இருக்கக்கூடிய காமர்ஸ் சைட் ஷாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ ஷாப்பி அப்படின்னு சொல்லும்போது இது இந்தியன் பேஸ் கிடையாது, இது சிங்கப்பூர் பேஸ்ட் காமர்ஸ் வெப்சைட் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேற்று வந்து க்ளோஷர் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி பாப்அப் ஆயிருக்கு. அதோட கூகுளுடைய ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் இந்த ஆப் வந்து டவுன்லோடுக்கும் அவைலபிளாக இல்லை. ஸோ இதை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறதா தெரியுது. அகெயின் வந்து இது ஃப்ரீ ஃபயர் மாதிரி வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி, அதனால் வந்து இது பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய சேல்ஸ், அவங்க எதிர்பார்த்த மார்க்கெட் அண்ட் சேல்ஸ் இந்தியாவில் இல்லாததுனால காமர்ஸ் சைட்டை ஷட் டவுன் பண்ண போகிறதா அந்த மெசேஜில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாப்பி நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் இந்தியாவில் அவைலபிளாக இருக்காது, இது ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. 5G இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கண்டக்ட் பண்ண போகிறது ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். அதோட March 31 யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ட்ராய் ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பெக்ட்ரம்க்கு ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாருக்கும் தேவை, ஏன்னா எல்லாரும் 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த பேண்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஸ்பெக்ட்ரம் இவங்க ரிவீல் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 ஸ்பெக்ட்ரம் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 700 MHz, 800 MHz, 900, 1800, 2100, 2300, 2500, அதுக்கப்புறம் 3300 to 3670, இது கூடவே 24 GHz இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஃப்ரீக்வன்சி பேண்டும் வந்து டெடிக்கேட்டட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ கூடிய விரைவில் ட்ராய் இதை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனலில் இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வரும், எந்தெந்த பேண்ட் இந்தியாவில் ஃபைனலாக 5G சப்போர்ட் பண்ணணும்னு. ஆப் த்ராட்லிங் சீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதிகமாக பேசப்படுற ஒரு டாப்பிக்காகவே ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி OnePlus, சாம்சங் இந்த லிஸ்ட்டில் இப்போ ஷாமியும் வந்து இருக்காங்க. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ண 12 சீரிஸ், 12 Pro, அதுக்கப்புறம் 12X இதெல்லாம் வந்து ஆப் த்ராட்லிங்கில் சீட் பண்ணதாக ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப் த்ராட்லிங்னா என்ன, ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் தான். காம்படிஷனில் எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் வந்து பிராண்ட்ஸ் இதை பண்ணுறாங்க. ஸோ ஆப் த்ராட்லிங் வந்து எல்லா ஆப்ஸையும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, எல்லா ஆப்ஸையும் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக ஸ்கோர் பண்ணணுமோ, கீக் பெஞ்ச், அதுக்கப்புறம் AnTuTu ஸ்கோர்ஸ், CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கேமிங் ஆப்ஸ் அப்படிங்கனாலும் அதுலேயும் எல்லாம் கிடையாது, கிராஃபிக்ஸ் ஹையாக இருக்கக்கூடிய கேம்ஸ், இந்த மாதிரி சில ஆப்ஸை வந்து இவங்க த்ராட்டில் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனோடனே இமீடியட்டாக வந்து சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேட்டரி எடுத்து வேகமாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஆப் த்ராட்லிங். ஸோ இதை மாதிரி பண்ணி வந்து எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஷாமியுடைய 12 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஆப் த்ராட்லிங் கீக் பெஞ்சில் பண்ணதாக தெரிய வந்திருக்கு. சாம்சங்குடைய லைனப்பில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு, A73 அண்ட் A33. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸஸ் எதுவுமே அஃபிஷியலாக ரிவீல் ஆகலை. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான். A73 வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778 ஒரு 5G டிவைஸாக 108 மெகா பிக்சல்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே A33
A73 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Exynos உடைய 1280 இந்த சிப்செட்டில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே 5G டிவைஸாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பட் இதோட ப்ரீ புக்கிங், இதோட ஆஃபர்ஸ், ப்ரைஸ் எதுவுமே ரிவீல் ஆகலை. ஜஸ்ட் இந்தியாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியாவில் ஃபைனலாக சாம்சங் உடைய த ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணவங்களுக்கும் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மார்ச் 31 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கான கேஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே பேங்க் ஆஃபர்ஸும் சிலது ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 360 டிகிரி ஆட்டோ ஃபோக்கஸோட அவைலபிளாக இருக்குது. ஈஸி டு கேரி. அதோட பிக்சர் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியாவில் சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. அதோட சாம்சங் உடைய M சீரீஸில் அடுத்ததாக இந்தியாவில் சாம்சங் உடைய M33 ஏப்ரல் 2 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீசராக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் பாக்ஸில் சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வராங்க. அதே M53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகிறதா தெரியுது. ஆல்ரெடி நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் டேட் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல், M52 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேமரா செக்மெண்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 900ல கூடிய விரைவில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். விவோடைய பிக் லான்ச் ஈவெண்ட் ஏப்ரல் 11 அன்னைக்கு சைனாவில் நடக்க போகுது. இது பிக் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னா அவங்களுடைய ஃபோல்டபுள் டிவைஸ் Vivo X Fold இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே அவங்களுடைய டேப்லெட் Vivo Padம் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரில் வந்து விவோவுடைய X Fold, அதாவது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் கேமரா மாடியூலில் ZS அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லென்சஸோட தான் இது வரப்போகுது. அதோட க்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாத அளவுக்கு ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். எப்போவுமே விவோ பெஸ்ட்டான அவுட்லுக்கோட தான் கொடுப்பாங்க. இதுவும் அப்படி தான் கொண்டு வராங்க. அகைன் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரிஜின் OSல லான்ச் ஆகிற மாதிரி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டூவல் கேமராஸோட விவோ டேபும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டரோலா ஒரு பிக் ஃப்ளாக்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மோட்டரோலா ஃப்ரான்டியர் இந்த பேரில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது 200 மெகா பிக்சலில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேமரா மாடியூலில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. முதல்ல ரிவீல் ஆனது 194 மெகா பிக்சல். ஸோ இப்போ ரிவீல் ஆயிருக்கிறது 200 மெகா பிக்சல். ஸோ இந்த ஸ்பெக் ஷீட்டோட தான் வந்து மோட்டரோலாவுடைய ஃப்ரான்டியர் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் லைவ் இமேஜஸில் கேமரா மாடியூல் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ரியால்மியும் நேற்று டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, Realme Pad mini. ஆல்ரெடி Realme Pad இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒரு மினி வெர்ஷன் இவங்க கொண்டு வராங்க. ஸோ மினி வெர்ஷன் இதுவும் யூனிசாக் சிப்செட்டில் தான் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஒரு 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 8 மெகா பிக்சல் ரியர் சைஸ், 6400 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சரோட Realme Pad miniயும் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Vivo Pad எத்தனை ஸ்பீக்கர்ஸோட லான்ச் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கேலண்டர் மந்த்லி வேலிடிட்டி பிளான். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தேவகுமார். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.